ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. இங்க பாரு சக்தி, அவசரப்பட்டு நீ வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே நானும் அருணும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. உடனே ருத்ரா அத்தை கிட்ட போய் இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. ஆமா சக்தி, எனக்கு என்னமோ அதான் சரின்னு படுது. நீ போய் சொல்லிருமா. எப்படின்னு என்னால அப்படி சொல்ல முடியும்? ருத்ராமாக்கு நான் கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது? அவங்க என்கிட்ட மடிப்பு செய்யாத கேட்டாங்க. என் உயிரே போனாலும் என்னால அதுல இருந்து மாற முடியாது. இந்த விஷயத்தை தவிர நீ என்ன வாக்கு கொடுத்திருந்தாலும் நானும் திவ்யாவும் இப்படி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்க மாட்டோம். ஆனா இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, சிவா சாரோட வாழ்க்கையே அடங்கி இருக்கு. வாழ்க்கையில என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு அனிதாவுக்கு ஒண்ணு இல்லாம போகலாம். ஒருவேளை அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அனிதா தான் சிவா சாருக்கு நிரந்தரமான ஒய்ஃப். உன்னோட வாழ்க்கையை நீ நினைச்சு பாத்தியா? அதை விட சக்தி, நீ சொன்னதுக்காக அனிதாவை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரே, சிவா சார் நினைச்சு பாத்தியா? உன் வாழ்க்கைய நாசம் பண்ண போறாங்க. அது இப்பவே என் கண்ணு முன்னாடி தெரியுது. உன் அண்ணியா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீ போய் ருத்ரா அத்தை கிட்ட பேசு. அது மட்டும் என்னால முடியாது அண்ணி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ. போன உசுறு எப்படி திரும்ப வராதோ அதே மாதிரி தான் வாழ்க்கை. மறுபடியும் உனக்கு அமையாமையும் போகலாம். நல்லா யோசிச்சுக்க. அண்ணே, நான் நல்ல தீர யோசிச்சுட்டு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. என்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்க. ருத்ராமா அப்படியெல்லாம் நடக்க விட்டுற மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. நான் ருத்ராமாவுக்கு நிறைய கடன் பட்டிருக்கேன். அவங்க என்கிட்ட கேட்டது இது ஒன்னே ஒண்ணுதான். அதனால நான் அவங்க கிட்ட போய் முடியாதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.